ஹலோ காய் சயனா துணையில அடுத்ததா என்ன நடக்குதுன்னு சொன்னா, பெரிய ஒரு பிரச்சனையில வந்து சோழன், சேரன் அதே மாரி வந்து நிலா மாட்டுப்பட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். நிலா வந்து பயப்படுறாங்க. என்ன இது சந்தாக்கு வந்து 25 பவுன் நகை, 50,00,000 பணம் இந்த மாரியெல்லாம் தாரேன்டு சோழன் சொல்றாங்களே! இவங்களாலலாம் அதெல்லாம் முடியாது என்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சோழன் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னா, சந்தாவும் தன்னுடைய அண்ணாவும் கொஞ்சம் பேசட்டுமே என்ற மாரி வந்து சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க சொன்ன பணம், நகையெல்லாம் 6 மாசத்துக்குள்ள ரெடி பண்ணி கொண்டு வந்து தாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இத பத்தி பேசுறேன்ற மாரி வந்து சொல்லும்போது வந்து, அவங்களோட அண்ணா, சந்தாவோட அண்ணா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சந்தாவ பார்த்து பேசிட்டு போட்டும்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. சரி என்று சொல்லி பேச விட்டோனே, சந்தா வந்து அழுகுறாங்க. என்ன இந்த மாரியெல்லாம் நடக்குமென்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ்வளோ சீக்கிரமா இந்த இடத்துக்கு திரும்பி வர வேண்டும் நான் நினைக்கல. எனக்கு உங்களோட வீடு தான் பிடிச்சிருக்கு. உங்கள தான் பிடிச்சிருக்கு. அந்த இடத்துக்கு நான் திரும்ப வரணுமென்று ஆசைப்படுறேன். இப்பவாவது என்ன கூட்டிக் கொண்டு போனாலும் நான் சந்தோஷமா தான் வருவேன் என்ற மாரி வந்து சொல்றாங்க. எனக்குமே அங்க கூட்டிட்டு போகணும்னு தான் விருப்பம் சந்தா. ஆனா வந்து உன்னுடைய அம்மா, அப்பா அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்களே! இப்ப கூட சோழன் வந்து நிறைய பணம், நகையெல்லாம் தாரேன்னு சொல்லி தான் வந்து அவங்ககிட்ட சம்மதம் வாங்கியிருக்கிறாங்க. அப்புறமா கூட அவங்க சந்தேகத்தில தான் வந்து பதில் சொன்னாங்களே ஒழிய, ஆமான்ற மாரி மனசு நிறைஞ்சு சொல்லல என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்ப என்னதான் பண்றது? என்ற மாரி வந்து சொல்றாங்க. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. அது மட்டும் இல்லாம தன்னுடைய மாமாவ கல்யாணம் பண்றதும் பிடிக்கல என்ற மாரி வந்து சொல்றாங்க. எனக்குமே அது புரியுது சந்தா. உன்னை இங்கேருந்து கூட்டிட்டு போகத்தான் விருப்பம்ன்ற மாரி வந்து சொல்லும்போது, சோழன் சொல்றாங்க, "அதுக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டா போச்சு" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "என்னடா சோழா! எப்படிடா அது உன்னால முடியும்?" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "அதுதான் அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க தானே" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "எங்க சம்மதிச்சாங்க? பணம், நகையெல்லாம் குடுத்தா தானே சம்மதிப்பாங்க" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "அது குடுக்குற நேரம் குடுத்துக் கொள்ளலாம். இப்ப சந்தா கூட்டிட்டு போகலாம்." இப்ப பாருங்க, சந்தாவ தேடி அவங்கள்ட மாமா எல்லாம் வரும்போது, சந்தாவ வானதி வீட்ல ஒளிச்சு வச்சிருந்தோம் இல்லையா? அத மாரி திரும்ப கூட்டிட்டு போய் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்க வேண்டியதானே! ஒருவேளை அவங்கள்ட மாமா நினைச்சாலும் வரமாட்டாங்க தானே! என்ற மாரி வந்து சொல்றாங்க. "எப்படிடா அத சொல்ற? இல்ல அவங்க தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்களே! எப்படி வருவாங்க? அவங்கள்ட அம்மா, அப்பா என்ன தேடிட்டா வருவாங்க. ஆனா ஒரு விஷயம், நாங்க தான் கூட்டிட்டு போயிட்டோம்ன்றது நல்லாவே அவங்கள்ட அம்மா, அப்பாவுக்கு தெரியும். இந்த விஷயத்த சந்தான்ட அண்ணாவோட பேசி பார்க்கலாம்." என்ற மாரி வந்து சொல்றாங்க. சரின்ட்டு சந்தாண்ட அண்ணாவிட்ட வந்து கேட்குறாங்க, "இங்க பாருங்க, உங்களுடைய அம்மா, அப்பா பேசுற விஷயத்த பார்த்தா, அவங்க சந்தாக்கு வந்து அண்ணன கல்யாணம் பண்ணி குடுப்பாங்க மாரி எனக்கு தெரியல. அதனால நான் ஒரு முடிவெடுக்க போறேன். நீங்களும் இதில சம்மதம் தெரிவிக்கணும். சந்தாவும் இதில சம்மதம் தெரிவிக்கணும். இல்லைன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம்." என்ற மாரி வந்து சொல்றாங்க. சரி என்ன விஷயம்ன்ற மாரி வந்து கேட்குறாங்க. "இல்ல சந்தாவ நாங்க ஊருக்கு கூட்டிட்டு போகலாம்ன்ட்டு பார்க்குறோம். இங்க இருக்கிறது அவ்வளோ சரிப்பட்டு வராது. 6 மாசம் கழிச்சு பணம், நகையெல்லாம் குடுத்தாலும் உங்களுடைய அப்பா சந்தாவ கல்யாணம் பண்ணி வைப்பாரோன்றது சந்தேகம் தான். அவங்க பேசும்போது எனக்கு அப்படித்தான் தெரிஞ்சது. அதுக்காக நீங்க ஒரு விஷயம் பண்றீங்களா? அதாவது சந்தாவ கூட்டிட்டு போறோம். அதாவது வந்து நாங்க தான் கூட்டிட்டு போனோன்றது தெரியாம நீங்க பார்த்துக்கொள்வீங்களா? என்ற மாரி வந்து கேட்குறாங்க. "அதெப்படி நாங்க வந்து தெரியாம வந்து கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்றது, அவங்க கண்டிப்பா வந்து கேட்பாங்க இல்லையா?" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "இல்ல, இல்ல. நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொன்னா, சந்தா வீட்ல தான் நிக்கிறாங்க. பக்கத்து வீட்ல போயிட்டாங்க என்ற மாரி வந்து சொல்லுங்க. நாங்க போட்டோம்ன்றத வந்து அவங்களுக்கு சொல்றோம். அதாவது நாங்க போயிட்டு வரோம்ன்ற மாரி வந்து சொல்லிட்டு போனதுக்கப்புறமாவும் சந்தா அங்க நிக்கட்டுக்கும். அதுக்கப்புறமா நாங்க வந்து கூட்டிட்டு போறோம். அந்த மாரி பண்ணா அவங்களுக்கு தெரியாதானே என்ற மாரி வந்து சொல்றாங்க. இங்க பாருங்க சந்தாவ உங்களுடைய அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் எனக்கு விருப்பம். சந்தாக்கும் அதுதான் விருப்பம். ஆனா எங்கட மாமா வந்து ரொம்பவே மோசமானவங்க. அவங்களுக்கு பயந்து தான் அம்மா, அப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. பாவம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடும் இல்லையா? என்ற மாரி வந்து சொல்றாங்க. இங்க பாருங்க விருப்பம் என்று சொன்னா உங்களுடைய அம்மா, அப்பாவையும் அங்க கூட்டிட்டு போயிடலாம்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. எப்படிங்க? அது சாதாரண விஷயமா? அவங்க முதல்ல வருவாங்களான்ற மாரி வந்து சொல்றாங்க. இங்க பாருங்க முதல்ல வந்து நான் சந்தாவ கூட்டிட்டு போறேன். அப்புறமா நீங்க வந்துடுங்க. நீங்க வரும்போது உங்களோட அம்மா, அப்பாவையும் கூட்டிட்டு வந்துடுங்க. அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்ல தானே! என்ற மாரி வந்து சொல்றாங்க. சரி என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இவங்க கார்ல போறதுக்கு முன்னாடி அவங்களுடைய அப்பாக்கு போயிட்டு வரோம்ன்ற மாரி வந்து சொல்லிட்டு கார்ல போய் ஏறுறாங்க. ஏறி அவங்க கார்ல போற மாரி போறாங்க. சந்தா அவங்களுடைய அம்மா, அப்பாவோட தான் நிக்கிறாங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அதே வீதியில வந்து சந்தாவ ஏத்திட்டு போறாங்க. இந்த விஷயம் அவங்கள்ட அம்மா, அப்பாவுக்கு தெரியாது. இப்படி இருக்கும்போது வந்து அவங்க சந்தாவ கூட்டிட்டு போற விஷயம் அவங்கள்ட மாமாக்குமே தெரியாது. சந்தா ரொம்ப சந்தோஷமா வந்தாலுமே, மனசுக்கு ரொம்ப பயந்துட்டே தான் வாராங்க. என்னன்னு சொன்னா, தன்னுடைய மாமாக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோ தெரியாது என்ற மாரி வந்து சொல்லும்போது, இவங்களுடைய அண்ணாக்கு என்ன சொல்லிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா சோழன், அதாவது உங்களுடைய அம்மா, அப்பாவையும் கூட்டிட்டு வந்துருங்க என்ற மாரி வந்து சொல்லிட்டாங்க.
இப்படி சொன்னதுக்கப்புறமா அவங்கள்ட அம்மா அப்பாவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், நாங்கள் ஒருக்கா வந்து சேரனோட இடத்துக்கு போயிட்டு வரலாம், நீங்கள் அவங்கள்ட வீட்டை பார்க்கவே இல்லை இல்லையா, பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, அவங்க எப்படி வாழ்கிறாங்க, இவ்வளவு நல்லவங்களாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, இப்படியான ஒரு இடத்துலையா எங்களோட பொண்ணு வந்து வாழ போகிறா நினச்சே நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, ஒருக்கா வாங்க என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, சந்தாவை எப்படி விட்டுட்டு போகிறது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சந்தாவை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, சந்தாவை நான் கூட்டிகிட்டே வாரேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எல்லாது போனால் எங்கேயாவது அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்க வீட்டில் விட்டுட்டு போகலாம், ஒரு 2 நாளைக்கு தானே, சொந்தக்காரங்கன்ற வீட்டில் சந்தா நிற்கட்டும், நீங்கள் போயிட்டு நாங்கள் போயிட்டு வரலான்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களையும் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது இவங்க இதுக்கு முன்னாடியே வந்து சந்தா போன விஷயம் தெரியாது. இப்போ இவங்க சந்தோஷமாக சரி அவங்கள ஏமாற்றிட்டு வந்துட்டோம், அவங்கள்ட்ட அம்மா அப்பாவுக்கும் பிரச்சனை இல்லாமல் அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டோன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஆனால் எங்கேயோ வானதி பெரிய ஒரு பிரச்சனையை வந்து எடுக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் வானதி தான் தான் சமைப்பேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து அந்த வீட்டில் அவங்கள்ட்ட அப்பாவுக்கு இவங்க சமைக்கிற சாப்பாடு எதுவுமே வந்து ஒத்துக்கொள்ளலை, அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போகுது. எத்தனை தடவை சொன்னாலுமே வானதி கேட்குறதா இல்லைங்க, பாரம்மா எனக்கு உன்னுடைய சாப்பாடு ஒத்து வரையில, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, கடையிலையாவது வாங்கி சாப்பிடலாமான்னு பார்த்தா நீ அதுக்கும் விடமாட்டேன்ற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எனக்கு கடைக்கு போகிறதுக்கு கூட தெம்பில்லை பாண்டி, எனக்கு தயவுசெய்து கடையிலேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா அவள் சமைக்கும்போது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பாவம் இல்லையான்னு சொல்லும்போது வானதி கோவிச்சுட்டே போயிட்டா. இப்போ வந்து இவங்க உடம்பு முடியாமல் வந்து இவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இவங்க சரியாக சாப்பிடலை, அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால், சுகர் எல்லாம் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லும்போது அவங்க திகைச்சு போகிறாங்க. என்னது எனக்கு எதுவுமே இல்லையே, நான் எந்த மாத்திரையும் போடுறது இல்லையே, ஏன் டாக்டர் இப்படி சொல்கிறீங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை நான் இருக்கிற விஷயத்தை தான் சொல்கிறேன், நீங்கள் சரியாக அவங்களோட உடம்பை பார்த்து கொள்றதே இல்லை, அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக இருக்கிறீங்களா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அதையே யோசிச்சுட்ருக்கிறீங்களா, அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்கன்னு சொல்லும்போது அவங்க சேரனோட கல்யாணத்தை நினச்சி பார்க்குறாங்க. சேரனோட கல்யாணம் நின்றது, அது மட்டும் இல்லாமல் சோழன் கல்யாணம் பண்ணியும் அவங்க வாழாமல் இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் வானதி அந்த வீட்டுக்கு வந்தாலுமே பாண்டிக்கும் வானதிக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. ஆமாம் மனுஷங்கன்னு சொன்னால் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பிரச்சனைகள் இருக்குதான், ஆனால் அதையே நினச்சிட்டு இருந்தால் ஒரே கஷ்டமாக எல்லாம் இருக்கும் என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது பாண்டி சொல்கிறாங்க, நான் இனிமேல் அவங்கள கவனிச்சு கொள்கிறேன் டாக்டர்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. டாக்டருமே அவங்களுக்குரிய மாத்திரைகள் எல்லாம் கொடுக்குறாங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பாண்டி என்னை தனியாக வீட்டில் விட்டுட்டு போகாத, நான் அவனுடைய கடையில் வந்து உட்காந்துருக்க போகிறேன், சேரன் அவங்க வரமாட்டேன், நான் அங்கேயே உட்காந்துருக்கேன், நீ வீட்டுக்கு திரும்பி வரும்போது நான் திரும்ப வரேன், எனக்கு தனியாக இருக்க ஒரு மாதிரி இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்ப்பா இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறதே இல்லையே, இப்படியெல்லாம் கேட்குறதே இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா டாக்டர்கிட்ட காட்டும்போது அவங்க வந்து எனக்கு வந்து பிபி சுகர் எல்லாம் இருக்கிற மாதிரி சொன்னாங்க, மாத்திரையெல்லாம் தந்தாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை நினச்சாலே பயமாக இருக்குது, அதனால் நான் அங்கே வந்து நிற்க போகிறேன்றாங்க. சரி என்று அவங்களுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க பத்திரமா பார்த்துக்கொள்கிறாங்க. இது பிடிக்காத வானதி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தன்னுடைய சாப்பாட்டை இப்படி வேணான்னு சொல்லிட்டாங்கன்னுட்டு அவங்க தனக்கு வேறு ஒரு மாப்பிள்ளை பார்க்க சொல்கிறாங்க. இங்கே சந்தாவோட இவங்க வந்துட்டுருக்குறாங்க. இப்படி வந்துட்டுருக்கும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், சரி சந்தாவை ஒரு மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, கல்யாணம் பண்ணலான்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஆனால் இனி தான் அவங்க பெரிய சிக்கலில் மாட்ட போகிறாங்கன்னு தெரியாது. ஏன்னு சொன்னால் சந்தாவுக்கு வந்து 25 பவுன் நகை, 30 லட்சம் ரூபா பணம் எல்லாம் கொடுக்குறதா வந்து சோழன் வந்து சொன்னாங்க. இந்த விஷயத்த காரில் வரும்போது வந்து நிலா கேட்குறாங்க. சோழன் அங்கே வச்சு கேட்கும்போது, நீங்கள் இதை பற்றி அப்புறமா பேசலாம் நிலா, இங்கெல்லாம் வேண்டான்னு சொன்னீங்க, இப்போ சொல்லுங்கள், இப்போ நாங்கள் தனியாக தானே வரோம், சந்தாக்குன்னு நாங்கள் கதைக்கிறது ஒன்றும் விளங்காது, சரி விளங்கினாலும் பரவாயில்ல, சந்தா ஒன்றும் போய் சொல்ல போகிறதில்ல, சொல்லுங்கள் என்ன விஷயம்ன்ற மாதிரி வந்து சொல்லும்போது சோழன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நம்மளால் வந்து 1 லட்சம் ரூபா பணம், 1 பவுன் நகை கூட இப்போதைக்கு எங்களால் கொடுக்க முடியாத நிலைமையில தான் இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் நிறைய கடன் வந்து வாங்கிட்ட மன்னனோட கல்யாணத்துக்கு, அந்த கடனே அடிக்கல, அந்த கடன் அடைக்கிறதுக்கே எனக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ ஆகும், ஏன் அதை விட கூட காலம் கூட ஆகலாம். அப்படி இருக்கும்போது இந்த பண நகையெல்லாம் திரட்ட முடியுமா, அண்ணனையும் கூட்டிகிட்டு சந்தாவை பார்க்குறதுக்காக அங்கே போயிட்டோம், ஆனால் அவங்க பேசுகிற பேச்சை பார்த்தா சந்தாவையும் பார்க்க முடியாது, சந்தாவையும் கூட்டிகிட்டு வர முடியாது, சந்தாவை இவங்க கல்யாணம் பண்ணியே தரமாட்டாங்கன்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துட்டுது, அதனால் ஏதாவது சொல்லி அவங்கள எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடணும் சந்தாவேன்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க பணத்துக்கு தான் ஆசைப்பட்றாங்க, பணம் கொடுத்தா சரி, நகை கொடுத்தா சரி என்றது எனக்கு தெரிஞ்சு போச்சுது, அதனால தான் இப்படி சொன்னேன். அப்படின்னு சொன்னால் உங்களால் அந்த பண நகையை கொடுக்கவே முடியாதானே, அப்போ சும்மா தானே சொன்னீங்க. ஆமாம் நிலா, வேறு என்ன பண்ண சொல்கிறேன், அந்த இடத்துல அதை தானே பண்ண முடியும், என்ன சோழா அது உங்களுக்கு சரியாக படுகுதா, என்ன இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சால் நிற்க மாட்டாங்களா, இப்படி இந்த விஷயத்தில் ஏமாத்துறவங்க எப்படி எங்களோட பொண்ணை நல்லா வச்சு பார்ப்பாங்கன்னு யோசிக்க மாட்டாங்களா, இங்கே பாரு நிலா, அப்படியெல்லாம் அவங்க சொல்கிற அளவுக்கெல்லாம் நான் வந்து ஏமாற்றிட்டு போகிறது கிடையாது, அதாவது கொஞ்சம் பணம் கொஞ்சம் நகையெல்லாம் கொடுக்கத்தான் போகிறேன், ஒருவேளை கல்யாணம் பண்ணாங்கன்னு சொன்னால் தான் நீ கொடுக்க
முடியும்? அவங்கள்ட மாமா போய் அவங்கள்ட சந்தாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் போய் நகை பணமெல்லாம் குடுத்துட்ருக்க முடியுமா? நான் எதுக்கு அங்க குடுக்கணும்? இங்க பாருங்க, சந்தாக்கு தானே நகை, சந்தாக்கு தானே பணம் அப்படின்னு சொன்னா அவங்கள்ட கையில குடுக்கலாம். அதுக்கு எதுக்கு அங்க கொண்டு போய் குடுப்பான்? அவங்க பணம் நகையெல்லாம் வாங்கிட்டு மாமனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போனா என்ன பண்றது? அவ்வளவு நகை பணமெல்லாம் நான் குடுக்க மாட்டேன். கொஞ்சம் தான் குடுப்பேன். இருந்தாலும் இவங்கள்ட கையில தான் நான் குடுக்க போறேன் ஒழிய, அங்க குடுக்க போறது இல்ல என்ற மாரி வந்து சொல்றாங்க. சோழன் நீங்க பண்றது எல்லாமே எனக்கு சரி மாரி படல. என்ன பண்ண போறீங்களோ அத சொல்லுங்க சோழன். இல்லைன்னு சொன்னா பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே என்ற மாரி வந்து சொல்றாங்க. இங்க பாருங்க நிலா, இவ்வளவு நாளும் நம்மோட குடும்பம் என்ன பிரச்சனை இல்லாமலா இருக்குது. பிரச்சனையிலே அப்படியே நீந்திட்டு இருக்கிற மாரி தான் இருக்குது. இதுக்கானான்னு சொல்லி நீங்க என்னப்பா பிரச்சனை வரப்போகுதுன்ற மாரி வந்து என்ன மிரட்டுறீங்க? ஒதுக்கெல்லாம் நான் பயப்படல. இங்க பாருங்க, சந்தாக்கு அண்ணன பிடிச்சிருக்கு. அண்ணனுக்கும் சந்தாவ பிடிச்சிருக்கு. அண்ணன் ஒண்ணும் அவங்கள ஏமாத்திட்டு போறது இல்ல. அவங்க கல்யாணம் பண்ணி தர்றதுக்கு பணம் நகை கேட்டாங்க. நான் அத குடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். அதுக்காக வந்து அப்படியே விட்டுட்டு வரவா சொல்றீங்க? அவங்க சொல்றத கேட்டா அப்படியே தான் விட்டுட்டு வர முடியும். சந்தாவ பார்த்துருக்கவே முடியாது. அப்புறம் எப்படி கூட்டிட்டு வர முடியும்? யோசிக்கிறது இல்லையா நீங்க இதெல்லாம்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. என்னமோ பண்ணுங்க. ஆனா திரும்பவும் ஒரு பிரச்சனைய இழுத்து விட போறீங்கன்னு நல்லாவே தெரியுதுன்ற மாரி வந்து நிலா சொல்றாங்க. இதுக்கப்புறமா வீட்ட வந்ததுக்கப்புறமா அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியாம இருக்கு. வானதியும் கோவிச்சுட்டு போட்டாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ண போறேன்னுட்டு போயிட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்றத கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. தேங்க் யூ. பாய்.